பேசுறீங்களா? கேட்கல. ஹைட்ராக்சி வழிபொருட்கள் மற்றும் ஈத்தர்கள் பார்க்க போறோம். ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ், அதுல ஆல்கஹால் பார்த்தோம், கிளைகால் பார்த்தோம், கிளிசரால் பார்த்தோம். இப்ப ஃபீனால் பார்க்க போறோம். ஃபீனால் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபீனால் இஸ் C6H5OH. இதுதான் என்னது? ஃபீனால். அப்ப இந்த ஃபீனாலோட இந்த ஃபீனால எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், தயார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துட்டோம். இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இப்ப பார்க்க போறோம். அதுல ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அன்னைக்கே பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனா வர்றது என்னதுன்னா ரியாக்ஷன் வித் அமோனியா. ரியாக்ஷன் வித் அமோனியா பார்க்க போறோம். சோ அமோனியானா என்னன்னு தெரியணும், NH3 தெரியும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபீனால் OH plus NH3 gives anhydrous zinc chloride போடுறோம். போடும்போது இது எப்படி பிரியும் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன், இந்த NH3 வந்து NH2 ஒரு ஹைட்ரஜன் பிரியும். இன்னும் நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. அவங்க பேசுறது எல்லாம் இங்க கேட்டுட்டே இருக்கு. மனசா பேச ஃபுல்லா கேக்குது. ஹலோ, அப்ப NH3 ஹைட்ரஜன் H2 இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது எப்படி பிரியுது? H NH2 பிரியுது. சோ இந்த H OH சேர்ந்து H2 போயிடும். அப்ப என்ன ஆகும்? பென்சீன் ரிங்ல NH2. This is aniline. aniline ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ரைட். இப்ப அடுத்த ரியாக்ஷன் என்ன பார்க்க போறோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர். எஸ்டர் உருவாதல் பார்க்க போறோம். அப்ப முதல்ல எஸ்டர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நம்ம 11th ஈத்தர்னா என்ன, ஆல்டிகைட்னா என்ன, ஆல்கஹால்னா என்ன, ஃபீனால்னா என்ன, அப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். நானும் உங்களுக்கு இந்த பாடம் நடக்கும் போது சொன்னேன் இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எஸ்டர் அப்படின்னா என்னன்னா RCOOR. இதுதான் எஸ்டரோட ஃபார்முலா. சரியா? R' கூட போட்டுக்கலாம், இது ரெண்டு டிஃபர் ஆகும். இப்ப அதுல நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்க்க போறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னா ஸ்காட்டன் பௌமேன் ரியாக்ஷன். Scott-Bowman reaction. Okay. Right. இந்த Scott-Bowman reaction SBR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆகுது அப்படின்னா ஃபீனால் எடுத்துக்கிறோம், C6H5OH, ரைட்டா, பிளஸ் CH3COCl. இதுக்கு பேரு அசிட்டைல் குளோரைடு பேர். ஒவ்வொன்றுக்கும் கீழே பேர் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இது பேர் என்னது? அசிட்டைல் குளோரைடு பேரு. C6H5OH CH3COCl. இது என்ன ஆகும் பாரு, இந்த இருக்கிற ஒரு ஹச்சும் இங்க இருக்கிற ஒரு சிஎலும் சேர்ந்து வெளியே போயிடும். அப்ப என்ன ஆகும்? மீதி இருக்கிறது என்ன செய்ய போற? நீ சேர்த்து எழுத போற. பாரு, இந்த இருக்கு CH3, என்ன CH3, இந்த CO, இங்க ஒரு O, C6H5 plus HCl. ஓகே, இதுக்கு பேரு ஃபினைல் எத்தனோயேட் அப்படின்னு பேரு. ஃபினைல் எத்தனோயேட். This is phenol. சோ இந்த மாதிரி இருக்குல்ல, இதான் என்னது? எஸ்டர்னு பேரு. பாரு, R, இது ஒரு R, COOR. R' கூட சொல்லலாம், என்ன டிஃபரெண்டா இருக்குனால. ஓகே, சோ ஃபினைல் எத்தனோயேட்னு பேரு. அதே இந்த இடத்துல Scott-Bowman ரியாக்ஷன்லயே உங்களுக்கு இந்த பேர் கேட்காம ஃபினைல் பென்சோயேட் தயாரின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல C6H5COCl சேர்த்துக்கணும். எப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்த இடத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா C6H5COCl இதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? இந்த இடத்துல இந்த இடமும் C6H5 ஆயிடும். ரைட்டா? இது என்னது? ஃபினைல் பென்சோயேட். பொதுவா இந்த எஸ்டர்ஸ் தான் நம்மளோட பெர்ஃப்யூம்ஸ், ஜாஸ்மின்
அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் இதுதான் வரும். சரியா? ரைட். இப்ப அடுத்து ஈத்தர்ஸ் பார்க்க போறோம். பொதுவா ஃபீனால வச்சு பல பொருள் என்ன செய்யறோம், நம்ம தயாரிக்கிறோம். ஈத்தர்ஸ் வேற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கிடைக்குது, எஸ்டர் இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப், இந்த மாதிரி என்ன ஆகுது நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். ஈதர்கள்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் தமிழ்ல அதேதாமா. சரியா? சோ ஃபார்மேஷன் ஆஃப் ஈதர்கள் உருவாதல் அப்படின்னு பேரு. ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ். ரைட். என்ன வருது அப்படின்னா சேம் அதேதான். என்ன எடுத்துக்க போறோம், ஃபீனால் எடுத்துக்க போறோம். ஃபீனால் OH. ரைட்டா? பிளஸ் என்ன போட போற, NaOH எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஈக்குவேஷன்லயும் OHம் NaOH இருந்தா NaO அப்படின்னு ஆகும். சோ அப்ப என்ன ஆகும் பாரு, ONa. சரியா? சோடியம் பீனாக்சைடு. இதுல CH3I போடப்படும். இது என்னது, சோடியம் phenol. This is phenol. Right. அப்ப என்ன ஆகுது, இப்படி போடுறோம். இந்த Naயும் இந்த ஐயும் வெளியில போயிடும். அப்ப OCH3 இருக்கா? சோ O வந்தாலே என்னது, ஈத்தர். OCH3. This is இதோட நேம் அனிசோல். அனிசோல். சோ மீத்தாக்சி பென்சீன் என்ன செய்யலாம், இத சொல்லலாம். இது என்ன சொல்லலாம், மீத்தாக்சி பென்சீன். மீத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். அனிசோல் மீத்தாக்சி பென்சீன். This is ether. இந்த ஒரு ஐயும் இந்த இது போகுதுல்ல, NaI. So this is formation of ethers. எல்லா ஈக்குவேஷனையும் எழுதி எழுதி பார்க்கணும். என்னோட கூடவே சேர்ந்து இந்த பாட கிளாஸ் அட்டென்ட் பண்ண போது கூடவே சேர்ந்து எழுதுங்க. உனக்கு ஈஸியா இருக்கும் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு. ரைட்டா? அடுத்து பார்க்க போறது ஆக்சிடேஷன். தட் இஸ் ஆக்சிஜனேற்றம். தமிழையும் சேம் ஈக்குவேஷன்னாலதான் தமிழை எழுதல. சரியா? சோ ஆக்சிடேஷன் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதானே, சம மாதிரி தான் இல்லையா? சோ ஆக்சிஜனேற்றம். பொதுவா ஆக்சிடேஷனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். ஆக்சிஜனேற்ற காரணியை பயன்படுத்துவோம். இங்க கார்ன் சல்பியூரிக் ஆசிட். ரைட்டா? அசிடிஃபைட், அதாவது அமிலம் கலந்த அசிடிஃபைட் K2Cr2O7 ஆர் வித் கார்ன் சல்பியூரிக் ஆசிட் சொல்லியிருப்பாங்க. டு ஃபார்ம், இதுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுதான் அதை எடுத்திருக்கோம். அசிடிஃபைடு அமிலம் கலந்த K2Cr2O7 பொட்டாசியம் டயக்ரமேட் எடுத்திருக்கோம். இதெல்லாம் உங்க லேப்ல பொட்டாசியம் டயக்ரமேட், பொட்டாசியம் குரோமேட் எல்லாமே லேப்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். உங்களுக்கு ஒரு நாள் நான் எல்லாமே சால்ட் எல்லாம் காமிக்கிறேன். ரைட்டா? லைவ் கிளாஸ்ல காமிக்கிறேன், பாருங்க. ரைட்டா? ஒரு நாள் பார்ப்போம். எல்லா போர்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு பிராக்டிகல் பத்தி பார்க்கும்போது பார்க்கணும். ரைட்டா? ரைட். இப்ப இதுல OH. சோ போடும் போது என்ன ஆகுது, ஆக்சிடேஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்சிடேஷன் என்னது, O பிராக்கெட். O பிராக்கெட் போடுறோம். போடும் போது என்ன ஆகுது, இத கார்ன் சல்பியூரிக் ஆசிட் போட்டுருக்கோம். ஆக்சிடைஸ் பண்ணா என்ன ஆகும், ரைட். பாரு, பாண்ட் வந்து இந்த இடத்துல இப்படி இப்படி கிடைக்கும். இதுக்கு பேரு 1,4-benzoquinone. 1,4-benzoquinone. பொதுவா quinone ஸ்ட்ரக்சர் தெரியணும், அதுலதான் வருது 1 2 3 4. அதனால 1,4-benzoquinone பேரு. ரைட்டா? அடுத்து ரிடக்ஷன். ரிடக்ஷன் என்னது, ஒடுக்கம்னு பேரு. சோ ரிடக்ஷன் ஒடுக்கம் யூசிங் நிக்கல். எதை யூஸ் பண்றோம், நிக்கலை பயன்படுத்தி. நிக்கல் அட் என்ன அப்படின்னா 160 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்ப என்ன பண்ண போறோம்னா OH H பிராக்கெட் நிக்கல் 160 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்ப என்ன கிடைக்குதுமா, என்ன ஆகும் அப்படின்னா பாரு, இந்த இடத்துல உள்ள ரவுண்ட் போட்டிருக்கியா, இந்த இது எழுதும் போது கவனம் இருக்கணும், உள்ள எதுவுமே போடக்கூடாது. ரைட்டா? போடாம இருந்தா, அதாவது ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் எதுவுமே அங்க வராதுன்னு அர்த்தம். சோ இது வந்து இந்த உள்ள போடுற 0 வந்து 0 O எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம்.
ஒரு குட்டி வட்டம் இல்லையா? இது வந்து என்னது எதை குறிக்கிறது? ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட்ஸ். பட் இந்த இடத்துல போடக்கூடாது. ஆனா நிறைய பிள்ளைங்க இந்த ஈக்குவேஷன் எழுதும் போது கரெக்டா எழுதிருக்கேன் மேடம் அப்படின்னு பேப்பரை கொண்டு வந்து கொடுப்பா. ஆனா உள்ள பார்த்தா இது என்ன பண்ணிருப்பா, ஆட்டோமேட்டிக்கா பென்சில் ரிங் போட்டதும் உள்ள கை போகும். ஆனா இதுல மட்டும் என்ன செஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், சைக்ளோஹெக்சனால் இதுக்கு பேரு, சைக்ளோஹெக்சனால், சைக்ளோஹெக்சனால். ஓகே, சோ ஓஎல்மா ஓவர்ஸ்னால ஓஎல். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரியாக்ஷன் வித் ஜிங்க் டஸ்ட், செகண்ட் ஈக்குவேஷன் ரியாக்ஷன் வித் அமோனியா, மூணாவது ஈக்குவேஷன் ஷார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன், நாலாவது ஈக்குவேஷன் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தொகுப்பு முறை, அஞ்சாவது ஈக்குவேஷன் ஆக்சிடேஷன், ஆறாவது ஈக்குவேஷன் ரிடக்ஷன். இவ்வளவு என்ன செஞ்சுட்டோம், நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரியாக்ஷன் டியூ டு பென்சின் ரிங். அதாவது இவ்வளவு நேரம் இந்த OH ரியாக்ஷனை பார்த்தோம். இப்ப பென்சின் ரிங், இந்த பென்சின் ரிங்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்ப OH அப்படியே என்ன செய்யும், சமத்தா உட்காந்துரும். சரியா? ரைட். அப்ப இந்த பென்சின் ரிங் இதுல 3 இருக்கு, நைட்ரோசேஷன், நைட்ரேஷன், சல்பனேஷன், அதுக்கடுத்து ஹாலஜனேஷன் அப்படின்னு. சோ நைட்ரோசேஷன் நைட்ரோ ஏற்றம், நைட்ரோசோ ஏற்றம், நைட்ரேற்றம், அடுத்து சல்பனேற்றம், அடுத்து ஹாலஜனேற்றம் அப்படின்னு பார்க்க போறோம். சோ அப்ப அதுல ஃபர்ஸ்ட் நைட்ரோசேஷன் அப்படின்னா ஃபீனால், என்னது நைட்ரோசேஷன். சரியா? நைட்ரோசேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபீனால் அதுல என்ன பண்ண போறோம், ஃபீனால்ல நைட்ரோசேஷன்னா என்ன ரியேஜன்ட் முதல்ல என்ன செய்யணும் தெரியணும். என்ன ரியேஜன்ட் அப்படின்னா HNO2, HNO2 அட் எவ்வளவு அப்படின்னா 278 கெல்வின். இதுல போடுறோம். போடும்போது என்ன கிடைக்கணும், அந்த பாரு, இந்த OH அப்படியே வச்சுக்கோ, இந்த OH அப்படி இந்த இடத்துல வச்சுக்கோ. இந்த இடத்துல என்ன போடுறோம்னா NO. சோ திஸ் இஸ் பாரோ நைட்ரோசோஃபீனால். அதாவது இந்த பொசிஷனுக்கு இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பாரா. சரி, நீ இப்ப கேட்கலாம், மேடம் இந்த OH இங்க இருக்கு, எங்க இதே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க எங்க எழுதுறீங்கன்னா இந்த இடத்துல எழுது NO. சோ இந்த பொசிஷன் பேர் பாரா. அப்ப பாரா நைட்ரோசோஃபீனால், பாரா நைட்ரோசோஃபீனால். சோ இது நைட்ரோசேஷன். இதே காம்பவுண்ட்ல திரும்ப ஃபீனால்ல பாரு நைட்ரேஷன் பார்க்க போறோம். நைட்ரேஷன், ஏஷன்னாலே அடிஷன், நைட்ரேஷன் 6 என்ன நைட்ரேஷன். அப்ப போடும்போது என்ன ஆகுது, செகண்ட் ஈக்குவேஷன் நைட்ரேஷன். சோ என்ன ஆகுது அப்படின்னா சேம் ஃபீனால். சோ சேம் நைட்ரிக் ஆசிட் எடுத்திருக்கோம் பிளஸ் 298 கெல்வின். இதுல எல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அதுக்கு தான் சொல்றேன், எழுதி பார்த்தாதான் என்ன ஆகும், மனப்பாடம் ஆகும். இதுல 2 ப்ராடக்ட் கிடைக்குது, ஒன்னு ஆர்த்தோ, இன்னொன்னு பாரா. சோ நைட்ரோசேஷன்ல ஒன்னு பாரா மட்டும் தான் கிடைச்சது, இது ஆர்த்தோ பாரோ கொடுக்குது. சரியா? 2 பென்சின் ரிங் போட்டுக்கணும், இப்படி போட்டுக்கோ. சோ OH ஃபீனால்லே OH NO2, இது NO2. சோ என்ன எழுதணும்னா பாரோ நைட்ரோஃபீனால். சோ ஆர்த்தோ பாரா நைட்ரோஃபீனால், ஆர்த்தோ பாரா நைட்ரோஃபீனால். ஆக்சுவலா ஈல்டு எவ்வளவு கிடைக்குதுன்னா பாரா வந்து கம்மியா தான் கிடைக்குது. எவ்வளவுன்னா 15%. இத கூட ஒன் வேர்ட்ல கேட்கலாம். ரைட்டா? இது எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 30 to 40% ஈல்டு கிடைக்குது. சோ அப்ப ஆர்த்தோ ஐசோமர் தான் என்னது நிறைய கிடைக்குது கம்பேர்ட் டு பாரா ஐசோமர். சரியா? ரைட். அதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இதை வந்து பிரிக்கணும். சோ இந்த ஆர்த்தோ அண்ட் பாரா ஐசோமர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் is slightly soluble in water and more volatile due to intramolecular hydrogen bonding. இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோ.
ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. எது? இன்ட்ரா ஹைட்ரஜன் பாண்டிங், ஹைட்ரஜன் பிணைப்பு. சரியா? இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இது புக்ல இருக்கும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் வேர்ட்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஹைட்ரஜன் பிணைப்பு தமிழ்ல. whereas paro-nitrosulfonol is more soluble in water and less volatile due to intermolecular hydrogen bonding. இதுல ரெண்டு இருக்கு, அதாவது மூலக்கூறுக்குள் மூலக்கூறுக்கு இடையே அப்படின்னு. சோ இன்ட்ரா இன்டர். சோ இந்த ரெண்டையும் என்ன செஞ்சுக்கோ, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. பேஜ் நம்பர் 129ல இங்கிலீஷ் மீடியம் புக்ல இருக்கு. ரைட்டா? சோ தமிழ் மீடியம் 130 அந்த மாதிரி இருக்கும், இல்ல ஒரு இந்த பக்கம் கம்மியா இருக்கும். சரியா? ரைட். சோ மேபி ஒரு 120 அந்த மாதிரி தான் இருக்கும், பாத்துக்கோ. ரைட். இப்படி கார்ன் நைட்ரிக் ஆசிட் போட்டு, இந்த இடத்துல நைட்ரிக் ஆசிட் போட்டு இப்படி 20, இங்க என்ன யூஸ் பண்றோம்னா ஃபுல் நைட்ரிக் ஆசிட் கூட யூஸ் பண்ணல, 20% நைட்ரிக் ஆசிட் போட்டா இப்படி கிடைக்குது. இப்பதான் ஆட்டைக்கு போக போறோம். யார் அப்படின்னா பாரு, இதே நைட்ரேஷன்ல நீ எப்பயுமே கேட்ப இல்லையா, நைட்ரேஷன்னாலே கார்ன் சல்பூரிக் ஆசிட் கார்ன் நைட்ரிக் ஆசிட் தானே எழுதணும்னு சொன்னீங்க. இப்ப இதுல 20% நைட்ரிக் ஆசிட் போட்டு இந்த ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம், நமக்கு தேவைங்கிறதுனால. இப்ப யார் எழுத போறோம்? அதே ஃபீனால். ஆக்சுவலா ஃபீனால் எழுதி எழுதி பார்த்தாலும் இது அப்படியேமா என்ன ஆயிரும், மனப்படாது. சரியா? சோ கார்ன் நைட்ரிக் ஆசிட் HNO3, கார்ன் சல்பூரிக் ஆசிட் கார்ன் சல்பூரிக் ஆசிட். ஓகேவா? இப்படி போடுறோம். இங்கே என்னது 298 கெல்வின். எல்லா விவரமும் இதுலயே எழுதிரும். சரியா? திஸ் இஸ் ஃபீனால். ரைட். என்ன கிடைக்குதுன்னு சொன்னேன்? இங்க ஒரு பாரு OH போட்டுக்கோ. இந்த OH எந்த விதத்துல இதுல டிஸ்டர்ப் என்ன ஆகாது, ஆகாது இல்லையா? அப்ப எப்படி கிடைக்குன்னா, இங்க ஒரு NO2, இங்க ஒரு NO2, இங்க ஒரு NO2. சோ 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். இது பேரு 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால். அதாவது என்னன்னா, அத எப்படி சொல்லுவோம்னா பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். பிக்ரிக் ஆசிட். ஓகே, சோ இது கேட்கலாம். பிக்ரிக் ஆசிட், பிரிப்பரேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட் கேட்டா இந்த ஈக்குவேஷன் எழுதணும். பிளஸ் இங்க என்ன ஆகணும், வாட்டர் ரிலீவ் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கார்ன் சல்பூரிக் ஆசிட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன ஆகும்னா வாட்டர் என்ன ஆகும், ரிலீவ் ஆகும். சரியா? சோ லேப்லலாம் சல்பூரிக் ஆசிடோ ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோ எடுக்கும்போது கவனமா எடுக்கணும், மேல படாம எடுக்கணும். சரியா? ரைட். அடுத்து சல்பனேஷன். எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாருமே பிராக்டிகல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ பிராக்டிகல்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். சரியா? சோ சல்பனேஷன். சோ சல்பனேஷன் இஸ் என்ன பண்ண போறோம், ஃபீனால் OH ஃபீனால். ரைட்டா? பிளஸ் என்ன ஃபீனால் சல்பனேஷன். அப்ப சல்போ காம்பவுண்ட். அப்ப இங்க என்ன போடுறோம், கார்ன் சல்பூரிக் ஆசிட் பொட்டாஷ். அப்ப இங்கேயே என்ன கிடைக்குன்னா ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்னு இப்படி எழுதிக்கோ, ஒன்னு ஆர்த்தோலையும் இன்னொன்னு பேரலையும். SO3H SO3H. ரைட்டா? இத கூட கொஞ்சம் நல்லா எழுதுவோம். ஒரு நிமிஷம். ஆர்த்தோலையும் கிடைக்குது, பேரலையும். OH SO3H. OH பேரலையா SO3H. சோ ஆர்த்தோ, இதுக்கு பேரு ஆர்த்தோ பேரா ஃபீனால். இதுக்கு பேரு சல்போனிக் ஆசிட். பேரு சல்போனிக் ஆசிட். சோ திஸ் இஸ் ஃபீனால். எப்பயுமே இந்த பக்கமும் பேர் எழுதணும், அந்த பக்கமும் பேர் எழுதணும். இப்படி இருந்தாதான் ஈக்குவேஷன் ஃபுல் மார்க் கிடைக்கும். சரியா? ரைட். சோ அதுக்கு அடுத்து இன்னும் ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்துடலாம், நேரம் இருக்கு. ஹாலஜனேஷன் அப்படிங்கிறது பார்க்க போறோம். சோ ஹாலஜனேஷன். ஹாலஜனேஷன் என்னது, ஹாலஜன் ஆட் ஆகுது இல்லையா? ஹாலஜனேஷன். So halogenation is
புரோமின் வாட்டர் போட்டு ஹாலஜனேஷன் செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். அது என்ன புரோமின் வாட்டர் அப்படின்னா Br2. இதுதான் இதோடைய ரியேஜென்ட்டா இருக்கு. இந்த புரோமின் வாட்டர் அப்ப ஃபீனால் பாரு, ஃபீனால் புரோமின் வாட்டர். சரியா? பொட்டாஷ். அப்ப என்ன ஆகுது பாரு. சோ OH 3 Br, இங்க ஒரு Br, இங்க ஒரு Br, இங்க ஒரு Br. இதுக்கு பேரு 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால் அப்படின்னு பிளஸ் HBr. சரியா? 3HBr வரும். ஓகே, இது இதுதான் ஆக்சுவலா வந்து டெஸ்ட் ஃபார் ஃபீனால், அந்த டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஃபீனால்ல இது ஒரு டெஸ்டா இருக்கும். சரியா? சோ 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால், 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால். இங்கேயும் ஃபீனால் எழுதணும். எழுதினாத்தான் மனப்பாடம் ஆகும். சரியா? எத்தனை தடவை எழுதி பாக்குறோமோ அத்தனை தடவை நம்மளுக்கு என்ன ஆகும், ஞாபகம் இருக்கும். அதே போல எல்லாரும் கெமிஸ்ட்ரி ஒரு தடவை படிச்சுட்டோமே நினைச்சிட்டு டக்குனு நீயாட்டுக்கு கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டுக்கு போயிடாது. அவ்வளவு எவாபரேட் போயிடும். கெமிஸ்ட்ரி சப்ஸ்டன்சஸ் மாதிரி கெமிஸ்ட்ரி எவாபரேட் ஆகுது. திரும்ப 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 படிக்கணும். நான் நேற்று சொன்ன மாதிரிதான், முயற்சி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு கெமிஸ்ட்ரி ஓங்கிட்ட வரும். சரியா? ரைட்டு. இதே ஹாலஜனேஷன்ல நான் என்ன பார்க்க போறேன்னா, இதே ஹாலஜனேஷன்ல புரோமின் இன் CCl4 போட போறோம். புரோமின் இன் CCl4 போட போறோம். சரியா? ரைட். இப்ப முதல்ல புரோமின் வாட்டர் போட்டோம், அதுல புரோமின் இன் CCl4 5 ஈக்குவேஷன் டெய்லி எழுதி பாரு வந்துடும். OH 278 Kelvin. ரைட்டா? இப்ப புரோமின் இன் CCl4. ரைட். அப்ப என்ன ஆகுது? இந்த மாதிரி ஆகுது. சேம் இதுல என்ன ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது. என்ன ப்ராடக்ட் அப்படின்னா சேம் ஆர்த்தோ பேரா அப்படி கிடைக்கும். சோ அப்ப எப்பயும் போல இதுல OH, இங்கேயும் OH, அப்ப இங்க Br, இங்க Br. this is ஆர்த்தோ பேரா புரோமோஃபீனால். ரைட்டா? இதுல கூட டிஃபரன்ஸ் கேட்கலாம். புரோமின் இன் வாட்டர்னா என்ன, புரோமின் இன் CCl4 என்னன்னு கேட்கலாம். சரியா? சோ திஸ் இஸ் இது. அதுக்கடுத்து டெஸ்ட் இதை தவிர ஒரு 4 ஈக்குவேஷன் இருக்குமா? என்ன ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா இன்னும் டைம் இருக்கு, பாத்திரலாம். சோ கோல்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். இனிமே வரக்கூடிய 4மே என்ன அப்படின்னா கோல்ஸ், இதெல்லாமே நேமிங்ல வரக்கூடியது. கோல்ஸ், ஸ்கிமிட், ரைமர் தைமன், பினாப்தலின், கப்ளிங் அப்படின்னு 4 ரியாக்ஷன் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கோல்ஸ் ரியாக்ஷன். சரி, இது 4மே முக்கியம் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதனால நல்லா படிச்சுக்கோங்க. கவனி. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? ஃபீனால் எடுத்துக்கிறோம். OH எடுத்தாச்சு. இதுல NaOH போடுறோம். சரியா? போட்டா என்ன ஆகும்? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். போட்டாச்சு. இந்த OH இந்த H வெளியே போயிடும். இந்த சோடியம் ஃபீனாக்சைடு இதுதான் மெயின். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு வச்சுக்கோ. ஸ்டெப் 1. ரைட்டா? அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல இந்த சோடியம் ஃபீனாக்சைடு இருக்குல்ல, இந்த சோடியம் ஃபீனாக்சைடு பிளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு போடுறோம். 400 Kelvin 6 to 7 bar. 400 Kelvin 6 to 7 bar போட்டா ப்ராடக்ட் என்ன ஆகுதுன்னு பாரு. இந்த இருக்கு இல்லையா, இந்த ONA இந்த CO2 இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது பாரு. பென்சின் போட்டுக்கோ. ரைட்டா? OH அப்படியே இருக்கும். இந்த இடத்துல மட்டும் COONA ஒன்னு ஃபார்ம் ஆகும். இந்த ONA இருக்குல்ல, அது COONA ஃபார்ம் ஆகும். இது வந்து இதுக்கு பேரு சோடியம் சால்சிலேட்னு பேரு. சோடியம் சால்சிலேட் அப்படின்னு பேரு. இந்த சோடியம் சால்சிலேட்ல ஸ்டெப் 3
இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2, அடுத்து ஸ்டெப் 3. இதை ஃபுல்லா நான் ரப் பண்ணிடுறேன். சோடியம் சால்சைட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹைட்ராலிசிஸ் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். என்ன ஆகும்னா சோ என்ன கிடைச்சது? சோடியம் சால்சைட் இல்லையா? OH COO Na. இதுல H plus H2O போடுறோம். அப்ப என்ன ஆகும் பாரு, காம்பவுண்ட் என்ன ஆகுது பாரு, OH இந்த இடத்துல இருக்கியா பாண்ட் பிரேக் ஆகும். இங்க OH-உம் இங்க H-உம் ஜாயின் ஆகும். COOH. திஸ் இஸ் சாலிசிலிக் ஆசிட். இந்த சலால் அப்படின்னு ஒரு மாத்திரை வருது தெரியுமா, அதுதான் சாலிசிலிக் ஆசிட். ஓகே, சாலிசிலிக் ஆசிட். சோ 3 ஸ்டெப் கோல்ப்ஸ் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் sodium phenoxide, second step sodium salicylate, third step salicylic acid. இத கூட சலால் அப்படின்னு ஒரு கமர்ஷியல் நேம்ல சொல்லுவாங்க. எப்படி வினிகர் வந்து அசிட்டிக் ஆசிட், அது மாதிரி சலால் இஸ் சாலிசிலிக் ஆசிட். ஒன்னர்ல கூட கேட்கலாம். அடுத்து இன்னும் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருவோம், ரைமர் தைமன் ரியாக்ஷன். ரைமர் தைமன் ஏன்னா இது அதோட கண்டினியூஷன், அதனால அதை பார்த்துருவோம். ரைமர் தைமன் எல்லாமே சயின்டிஸ்டோட நேம், அவங்க கண்டுபிடிச்சதுனால ஹானரோரியமா வச்சிருக்காங்க. சோ சேம் ஃபீனால், எல்லா ஃபீனால் ஈக்குவேஷன் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். CHCl3 which is chloroform in aqueous NaOH. chloroform in aqueous NaOH போடுறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சேம் அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும். ஆக்சுவலா வந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல OH, இந்த இடத்துல CHCl2 இப்படி ஒரு ஃபார்ம் ஆகும். இந்த CHCl2 இருக்கு இல்லையா, இதுல NaOH திரும்ப போடுவாங்க. இது ஒரு ஸ்டெப். அடுத்து இந்த ஸ்டெப்ல என்ன போடுவாங்கன்னா NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு போடும்போது OH CH1 ஆகும். சோ ஆக்சுவலா இது இப்ப உடனே ஆயிராது. இந்த இடத்துல என்ன ஆகும்னா ONA ஃபார்ம் ஆகும், O மைனஸ் Na பிளஸ். அப்ப இதுல திரும்ப என்ன போடுவாங்கன்னா ஒரு H பிளஸ். H பிளஸ் ஹைட்ராலிசிஸ் போடும் போது இப்படி கிடைக்கும் OH CHO, salzaldehyde. This is salzaldehyde. COH in the acid, CHO in the aldehyde. So this is salzaldehyde பேர். சோ இது ஒரு ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப், இது ஒரு ஸ்டெப். சோ ஈக்குவேஷன்ல கொஞ்சம் பெருசுதான், எழுதி பார்த்தாதான் ஞாபகம் இருக்கும். எழுதி எழுதி பாருங்க சரியா. அடுத்து கப்ளிங் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துட்டு கிளாஸை முடிச்சுக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபீனாலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஈக்குவேஷன் பார்த்தோம். அது ரியாக்ஷன் டியூ டு OH குரூப், அதுக்கு அடுத்து ரியாக்ஷன் டியூ டு பென்சின் ரிங் பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னும் முடியல, இன்னும் லாஸ்ட் 2 ஈக்குவேஷன் இருக்கு. அதுல 1 பார்த்துட்டு மீதிய நாளைக்கு வச்சுக்கலாம். சோ பார்த்துடலாம்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஃபீனால் இதோட முடிச்சிடும். இதுக்கடுத்து ஈத்தர்ஸ் போயிடலாம் நம்ம. சரி பார்ப்போம் டைம் பேசிஸ். சோ கப்ளிங் ரியாக்ஷன், கப்ளிங் ஆனது இணைப்பு வினைன்னு பேரு தமிழ்ல. நான் அப்ப சொன்ன அந்த சயின்டிஸ்ட் நேம்லாம் உங்களுக்கு தமிழ்ல அதேதான் சரியா. கோல்ப்ஸ், ரைமர் தைமன் எல்லாமே தமிழ்ல தான். ரீமர் தைமன்னு ஒரு தமிழ்ல சரியா, கொஞ்சம் மாறுதல் இருக்கும் அவ்வளவுதான். சோ இங்க என்ன எடுத்துருக்கோம்னா கப்ளிங் ரியாக்ஷன் எடுத்திருக்கோம். இந்த கப்ளிங் ரியாக்ஷன்ங்கிறது என்னன்னா பென்சின் டையசோனியம் குளோரைடு இதுல யூஸ் ஆகும். ஞாபகம் இருக்கா அந்த BDCங்கிறது எங்க பார்த்தோம்? ஃபீனாலோட ப்ரிப்பரேஷன்ல 3ஆவதா பார்த்தோம். டயஸ்டைசேஷன் நான் கூட சொன்னேன், இது நிறைய இந்த காம்பவுண்ட் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சோ அது இதுல என்ன எடுத்திருக்கோம்னா பென்சின் டையசோனியம் குளோரைடு தான் எடுத்திருக்கோம். பாரு புக்கை விட கொஞ்சம் மாத்தி சொல்லி தரப்போறேன். N+NCl இப்படி எழுதிக்கோ, ஏன்னா புக்ல இதுல N2Cl கொடுத்திருப்பாங்க ரைட்டா. சோ நம்ம தேவைக்காக நான் மாத்தி எழுதிருக்கேன். அடுத்து ஃபீனால், ஃபீனால்ல இந்த பக்கம் OH போட்டுக்கோ, இந்த இடத்துல H ஏற்கனவே இருக்கிறது அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா பொதுவா பென்சின் ரிங்கே கார்பன் ஹைட்ரஜனால ஆனதுதான். அப்ப இங்க H இருக்கிறது அர்த்தம். அப்ப இது என்னது? BDZ, பென்சின் டையசோனியம் குளோரைடு. இது என்னது? ஃபீனால். இன் பிரசன்ஸ் ஆஃப் என்ன அப்படின்னா
NaOH. நான் கூட சொன்னேன் தெரியுமா, இது வந்து ஒரு டை தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது வந்து கோல்டு கண்டிஷன்ல ஹீட்டிங்னு போடக்கூடாதுன்னு 273 to 278 கெல்வின் நல்லா எழுதுவோம். 273 to 278 கெல்வின். இது BDC. ஓகே, போடும்போது பாரு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. சோ இந்த HCl வெளியில போகுது. அப்ப என்ன ஆகும் பாரு, N double bond N இப்படி ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் OH. இதுக்கு பேரு பேரா பொசிஷன்ல இருக்கு. இதுக்கு பேரா இது. சோ பேரா ஹைட்ராக்சி. இதுக்கு பேர் அசோ பென்சின். பாரு, பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின். இங்க எழுதுவோம் பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன், கப்ளிங் ரியாக்ஷன். Okay, so the last equation is phenolphthalein. phenolphthalein வினை அப்படினு பேரு. தாலியன் ஃபியூஷன் ரியாக்ஷன் கூட சொல்லுவாங்க, தாலியன் வினைன்னு கூட தமிழ்ல சொல்லுவாங்க. சோ அத பார்க்க போறோம். இதையும் நான் புக் இல்லாம கொஞ்சம் மாத்தி சொல்லி தரேன். சோ ஈஸியா உங்களுக்கு என்ன புரியும். இந்த phenolphthalein-ங்கிறதா நம்ம 12th இண்டிகேட்டரா யூஸ் பண்ணுவோம். சகப்பு கலர்ல ஒரு பாட்டில் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க 12th. சோ அது டைட்ரேஷனுக்கு இண்டிகேட்டர் என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். சோ அதுல அந்த அததான் இப்ப தயாரிக்க போறோம். அதாவது ஒரு நிறம் காட்டி, ரைட்டா? சோ டாலிக் அமிலம் இந்த மாதிரி எழுதிக்கோ. C double bond O, C double bond O, O இப்படி எழுதிக்கோ. இது டாலிக் அமிலம். இதுக்கு கீழேயே ஃபீனால் எழுதிக்கோ. ஃபீனால் இந்த இடத்துல 2 மோல் எடுத்துக்கணும். சரியா? சோ இங்க OH போட்டுக்கோ. சாரி, எப்படி போட்டுக்கோ, இப்படி இருக்கா? 2 மோல்ஸ் எடுத்துக்கோ. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆமா, இங்க OH போட்டுக்கோ, இங்க OH போட்டுக்கோ. இங்க ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம், இங்க ஹைட்ரஜன் இருக்கிறதா அர்த்தம். அப்ப என்ன ஆகும், இந்த H2O போகும். சோ this is phthalic anhydride, this is phenol. இப்ப என்ன பண்ண போறோம் பாரு, சேம் கார்ன் சல்பியூரிக் ஆசிட். கார்ன் சல்பியூரிக் ஆசிட். அப்ப H2O போயிடுது, சேம் எழுதிரு. பாரு ஈக்குவேஷன் நல்லா பாரு. இந்த C double bond O அப்படியே தான் இருக்கு, இந்த O அப்படிதான் இருக்கு. இந்த C-ல ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா? இந்த டபுள் பாண்ட் O வந்து பிரியுது. அப்ப இது என்ன ஆகும், இப்படி போகும். புக்ல கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருப்பாங்க. ஆனா நான் எழுதுற மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். OH OH. This is phenolphthalein structure. இதா நிறம் காட்டியோட வடிவம். ஓகே, phenolphthalein phenolphthalein. So this is Thalian fusion reaction. சோ இப்ப பார்த்த எல்லாமே முக்கியம்தான், எந்த கேள்வியும் விட முடியாது. சோ 5 தடவை முதல் எழுதிப்பாரு. சோ நல்லா புரியும். அதுக்கடுத்து யூஸ் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால்னு கொடுத்துருப்பாங்க. யூசஸ் ஆஃப் ஃபீனால். யூஸ் ஆஃப் ஃபீனால் உனக்கே தெரியும், இப்ப நிறைய பார்த்துட்டோம். பிக்ரிக் ஆசிட், phenolphthalein இண்டிகேட்டர், சலால், ஆஸ்பிரின். ஆஸ்பிரின்ங்கிறது அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட். சரியா? ஃபீனசிட்டின், ஆன்டிசெப்டிக், கார்போலிக் லோஷன், கார்போலிக் சோப்ஸ். அதனாலதான் இந்த ஃபீனால் வந்து கார்போலிக் ஆசிட்னு சொல்றாங்க. சரியா? சோ இது எல்லாம் தயாரிக்கிறதுக்கு இது எல்லாமே என்ன ஆகுது, பயன்படுது. So also about half of the world production of phenol is used for making phenol formaldehyde. அது ஒரு முக்கியமான ஒன் வேர்டு. பேஜ் நம்பர் 131 இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு. சோ குறிச்சுக்கோ. phenol formaldehyde அததான் பேக்கலைட் அப்படின்னு சொல்றது. இத கேட்பாங்க. பேக்கலைட் இஸ் phenol formaldehyde. So it is a starting material for எல்லாத்துக்கும் சொன்னேன் இல்லையா, பிக்ரிக் ஆசிட், சலால், ஆஸ்பிரின், ஃபீனசிட்டின். அப்புறம் it is an antiseptic. antisepticனா புரை தடுப்பான் அப்படின்னு பேரு. சோப்ஸ், சோப்ஸ்ல எல்லாம் இருக்கு, ரைட்டா? அடுத்து டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட். டெஸ்ட்னு சொல்லி பார்த்தா 3 டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபீனால எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, எதுல இருந்து, ஆல்கஹால்ல இருந்து. ஆல்கஹால் அண்ட் ஃபீனாலோட கம்பாரிசன். ஃபீனால் என்ன செய்யுமா, phenol react with benzene diazonium chloride to form a red orange dye, but ethanol do not reaction. அதாவது ஆல்கஹால், phenol இது ரெட் ஆரஞ்சு டைய கொடுக்கும், இது கொடுக்காது, நோ ரியாக்ஷன். இது 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட், phenol gives purple coloration neutral ferric chloride. எல்லாமே இதுல கலர் தான்ப்பா, அழகா இருக்கும் பார்க்க. நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடோட பர்பிள் கலரை கொடுக்குது, FeCl3, ரைட்டா? பட் ஆல்கஹால்ஸ் நோ, ரைட்டா? அடுத்து 3வது,
phenol reacts with sodium hydroxide to give sodium phenoxide. Ethyl alcohol does not react with NaOH. இங்கேயும் no. இங்க sodium phenoxide கிடைக்கும். sodium phenoxide. Okay. So phenol நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நாளையில இருந்து ethers பார்ப்போம். So alcoholsல alcohols, glycol, glycerol, phenol எல்லாம் முடிச்சிட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே முக்கியம். நல்லா படிங்க, நல்லா எழுதி பாருங்க, ஈஸியா இருக்கும். ஈக்குவேஷன் எழுதி பார்த்தாதான் வரும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ மேம். நன்றி, வணக்கம்.